ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, எல்லாருமே ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து சுண்டவத்த குழம்பு. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். மாங்காய் வத்தல், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சுண்டவத்தல், மஞ்சள் பொடி, உளுந்தம்பருப்பு, கடுகு, உப்பு, நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இது வந்து இந்த மசாலா என்ன பண்ணிக்கிங்க? புளி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, ஜீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரு எலுமிச்சை சைஸ் புளி போதும். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட்டு வந்து எப்போவுமே வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான். ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக ஒரு 2 to 3 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ருசி அதிகமாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கலாம். ஸோ கம்மியாக கொஞ்சம் ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெய் வேணான்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, உளுந்தம்பருப்பு முதல்ல போட்டிருக்கோம். அது நல்லா வதங்கட்டும். அடுத்தது கருவேப்பிலை வந்து இங்கே நிறையவே போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா. இது நல்லா வதங்கட்டும். அது அடுத்தது சுண்டவத்தல். இந்த சுண்டவத்தல் மெயினாக எதுக்காக சேர்க்குறாங்க? வயிற்றுக்கு நல்லது. புழு பூச்சிகள், வயிற்று புழு பூச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த சுண்டவத்த குழம்பு சாப்பிடும்போது அந்த பூச்சிகள்லாம் வந்து போயிடும். அதனால அதில் அது அதிகமான கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த பூச்சியெல்லாம் வராதுல்ல. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சுண்டவத்தல் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வயிறு பூச்சி இந்த தொல்லைகள்லாம் இருக்காது. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வத்தக்குழம்புல வந்து சுண்டவத்தல் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. இது சுண்டவத்தல் மெயினாக சேர்க்குறதுனால இந்த வயிற்று பூச்சி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பூச்சி கடிக்கிற ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் இந்த வத்தக்குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுத்து மசாலா சேர்க்கணுமா? ஓகே, நல்லதுக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது தண்ணி எதுவும் சேர்க்கணுமா? அதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்? போட்டு மாங்காய் வத்தல். ஸோ இதுக்கப்புறம் மாங்காய் வத்தல் சேர்க்குறோம். ஸோ மாங்காய் வத்தல் இது நல்லா நம்ம மாங்காவை வந்து உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணுவாங்க. இது இன்னொரு எபிசோடில் இந்த மாவத்தல் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு நிறையமா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலரிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி. இப்போ இது வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லது, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஓரளவு மீடியமாக நமக்கு கொஞ்சம் கிரேவி டைப்பில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கொதித்து வரும்போது நமக்கு நல்ல திக்காக வந்துடும். ஸோ இது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்குறோம். இது இன்னும் எவ்வளோ நேரம் இது கொதிக்கணுமா? ஒரு 15 நிமிஷம் கொதிச்சு நல்லா வற்றி எண்ணெய் மேலே வரணும். ஓகே, எண்ணெய் மேலே வரும். மசாலா வாடை போனதுக்கு அர்த்தம். ஓ ஓகே. இந்த வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா மெயினாக எல்லா கல்யாண வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இது கல்யாண வீடுனாலே கல்யாண வீட்டு வத்தக்குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சுண்டவத்தல் போடுறதுனால இதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அந்த பூண்டு, அது இல்லாமல் அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வரும்போது. இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இது கொடுத்தீங்கன்னா
சின்ன குழந்தைங்க வந்து பூச்சி கடிக்குதுன்னு சொல்லி அழுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த சுண்ட வத்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த பூச்சி தொல்லைங்கிறது கண்டிப்பாக இருக்காது. இதில் கொஞ்சமாக காயப்பொடி சேர்க்குறாங்க. ஸோ காயமும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபிளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ காயம் அதிகமாக சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஸோ இதில் எண்ணெய் மட்டும் மேலே வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வத்த குழம்பு நல்லா கட்டியாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, இதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த மேலெல்லாம் எண்ணெய் வந்து வந்திருக்கு தெரியுது. ஸோ வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு சுண்ட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம்? ஒரு வாரம் வரை வச்சுக்கலாம். ஒரு நாள் 10 வாரம் வரை 10 நாள் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சூடு பண்ணி தயிர் சாதம், மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். நல்லாதான் இருக்கும். ஸோ சுவையான வத்த குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதை வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எங்களோட டேஸ்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.